அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அது மாதம் மாதம் வர்ற அமாவாசை தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதம், அது வைகாசி மாதம் ஆரம்பத்தில் ஒரு அமாவாசை வந்தது. இப்போது மாத முடிவிலே, இந்த மாதம் 31 நாள் இல்லையா, மாத முடிவிலே ஒரு அமாவாசை வருகிறது. சில நேரங்களிலே இந்த மாதிரி அபூர்வமாக 2 அமாவாசைகள் வரும். சமயத்தில் 2 பௌர்ணமியும் வரும். ஏனென்றால் அந்த சுழற்சியிலே ஒரு நாள் கூட வருகின்ற பொழுது ஒரு நீண்ட மாதத்திலே, மாதத்தினுடைய ஆரம்பத்திலே அமாவாசையோ பௌர்ணமியோ இருக்கின்ற பொழுது அதனுடைய முடிவிலே இன்னொரு பௌர்ணமியோ அமாவாசையோ வந்து விடுகின்ற வழக்கம் அபூர்வமாக இருக்கும். ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு முறை நடக்கும். சில வருஷங்களில் நடக்காது. ஒரு வருஷம் கழித்து இன்னொரு வருஷத்தில் கூட நடக்கும். ஆகையினாலே இது சற்று வித்தியாசமான அபூர்வமான ஒரே மாதத்திலேயே 2 முறை வருகின்ற அமாவாசை என்பதனாலே ஒரு சிறப்பு, அதற்கான சிறப்பு இருக்கிறது. இது அதிக மாதம் அப்படி என்று சொல்லுவார்கள். அது ஒரு விசேஷம். இதில் 2 முறை பிதிர் தர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா. இந்த அமாவாசையானது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தசி இருக்கு. முதல் நாள் மாத சிவராத்திரி, சதுர்த்தசி இருக்கு. சதுர்த்தசி பகல்ல 11:54 இருக்கு. அதாவது 12 மணி வரைக்கும் சதுர்த்தசி இருக்கு. ஆனால் இந்த பிதுர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய அபராண்ண காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அமாவாசை வந்து விடுகிறது. முற்பகல்ல ரோகிணி நட்சத்திரமும் இருக்கு. சந்திரன் உச்சமடைகின்ற ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசியிலே சந்திரன் உச்சமடைகின்ற ரோகிணி நட்சத்திரம். இந்த அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து திங்கட்கிழமை காலையில் 9:30 மணி வரை இருக்கு. அடுத்த நாள் திங்கக்கிழமை, அடுத்த நாளும் அந்த அமாவாசை பரவி இருக்கிறதாலே சோம அமாவாசைன்னுட்டு பேர். ஆனி மாத பிறப்பு அப்படி ஒரு விசேஷம் இதில் இருக்கு. இப்படி பலவிதமான அற்புதமான விசேஷங்கள் எல்லாம் பின்னி இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளிலே நாம் 2வது முறையாக நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு பசியையும் தாகத்தையும் தீர்க்கின்ற வழிபாட்டினை இயற்றுவது நம்முடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை தரும். 2வது முறை அவர்களுக்கு விருந்திடுவது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி தானே. அவர்கள் உள்ளம் குளிர்ந்து நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பது எத்தனை பெரிய மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் மறுபடியும் பெறுகின்றோம். நம்முடைய முன்னோர்களை மறுபடியும் நம்முடைய வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து தாகத்தை தீர்த்து அவர்களுடைய அருளை ஆசியை பெறுகின்றோம். அதற்கான வாய்ப்பு நமக்கு இந்த முறை 2வது முறையாக நமக்கு இந்த மாதத்திலே கிடைத்திருக்கிறது. அதுதான் இது விசேஷம். இந்த அபராண்ண காலத்திலே நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு இயற்ற வேண்டும். வழக்கமாக இன்னைக்கு காலையில் நல்ல முறையில் வீட்டை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி நல்ல முறையில் குளித்து ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி, அந்த படங்கள் எல்லாம் இருந்தால் முன்னோர்களுடைய படங்களை எல்லாம் துடைத்து சுத்தப்படுத்தி அதுக்கு மலர் மாலைகளை எல்லாம் இட்டு எள்ளும் நீரும் இறைத்து அவர்களுடைய அந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்துவிட்டு பிறகு நல்ல பெரிய வாழை இலையை போட்டு அன்னைக்கு நல்ல முறையிலே அவர்களுக்கு விருந்து படைத்து அதோடு அதிதிகளுக்கும் உணவு இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இந்த உணவும் மற்ற உதவிகளும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பணத்தை கொடுக்கறது, இல்லை ஆடைகளை கொடுக்கறது, வஸ்திரத்தை கொடுக்கறது, ஒரு வேட்டி ஒரு சேலையை வச்சு கொடுக்கறது, இப்படி செய்வதும் ரொம்ப விசேஷமான ஒரு தர்மம். அன்னைக்கு மாலையில் வழக்கம் போல் அவர்களுக்காக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்வதும், அருகாமையில் உள்ள கோயிலை அவர்களை நினைத்து நம்ம எண்ணெயோ நெய்யோ வாங்கி கொடுப்பதும் கூட நமக்கு சால சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சௌக்கியத்தை நமக்கு தரும். ஒரு அன்னதானம் செய்வது, அதே மாதிரி உதவிகள் செய்வது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை தரும். அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்திலே சோம மாதத்திலே வருது, அதாவது சோமவாரத்திலே வருது. திங்கட்கிழமை அமாவாசை கலந்த நாளிலே வருவதனாலே இன்றைக்கு சோம அமா அப்படி என்று சொல்லப்படுகின்ற அரச மரத்தை நம்ம சுற்ற வேண்டும். மறுநாளும் தர்ப்பணம் பண்ண வேண்டும். மறுநாள் ஏன் தர்ப்பணம் பண்ணும்னா மாத தர்ப்பணம், மாத தர்ப்பணத்தை செய்ய வேண்டும். முதல் நாள் அமாவாசை தர்ப்பணம், அடுத்த நாள் மாத தர்ப்பணம். சோமாமாங்கிறதால அன்னைக்கு அரச மரத்தை சுற்ற வேண்டும். அன்னைக்கு ஷடசீதி புண்ணிய காலம். 12 மாதத்தில் ஒரு 4 மாதம் பிரம்மனுக்கு, 4 மாதம் பெருமாளுக்கு, 4 மாதம் சிவனுக்கு. அதில் இந்த ஆண்டினுடைய முதல் ஷடசீதி புண்ணிய காலம் சித்திரை. சித்திரை யாருக்கு? பிரம்மனுக்கு. வைகாசி பெருமாளுக்கு. ஆனி மாதம் சிவனுக்கு. இந்த ஆனி மாதத்திலே ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாதமும் ஷடசீதி புண்ணிய காலம் என்று சொல்வார்கள்.
அந்த ஷடசீதி புண்ணிய காலத்திலே பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வருது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை தரும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அவசியமா திங்கட்கிழமையும் அமாவாசையும் கலந்த நாளாகவும் மாதப்பிறப்பு நாளாகவும் இருப்பதினாலே அரசமர வழிபாடு இயற்றுவது சாலச் சிறந்தது. அரசமர வழிபாடு என்பது நம்முடைய பண்பாட்டை குறிப்பது. அரச மரம்னா மரங்களுக்கு ராஜா, மரங்களுக்கு அரசன். அந்த மரத்தை வணங்கினால் எல்லா விருட்சங்களையும் வணங்குவதைப் போல, எப்படி ஒரு கோமாதவை வணங்கினால் 30 முக்கோடி தேவர்களையும் வணங்குவதற்கு சமமாக இருக்குமோ, அதே போல ஒரு அரச மரத்தை பிரதிஷ்டனம் செய்து வணங்கினால் எல்லா விருட்சங்களையும் வணங்கியதாக ஒரு பொருள். அதனால தான் அதுக்கு ராஜ விருட்சம்னு பேர். அந்த விருட்சத்துக்கு 2 அம்சங்கள் இருக்கு. ஒன்று தெய்வத்தினுடைய அம்சமும் அரச மரத்திற்கு இருக்கு, இன்னொன்று பித்ரு அம்சமும் அதில் இருக்கு. முன்னோர்களும் அந்த அரச மரத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள், தெய்வங்களும் இந்த அரச மரத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பதினாலே அரசமர வழிபாடு என்பது முன்னோர்கள் வழிபாடு தெய்வ வழிபாடு இரண்டையும் ஒரு சேர செய்வதற்கு சமம். பொதுவாக 3 தேவர்களும் அதிலே இருக்கின்றார்கள். வேர்பகுதியிலே பிரம்மனும், நடுப்பகுதியிலே திருமாலும், உச்சி பகுதியிலே சிவனும் இருப்பதினாலே ஒரு அரசமர வழிபாடு என்கிறது 3 தெய்வங்களையும் சேர்த்து வணங்கியதற்கு ஒரு சமம். அதே நேரத்தில் இதில் அஸ்வத்த நாராயண மரம் என்பாங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்புல்லாணி போய் பார்த்தீங்கன்னா அங்கே விருட்சம் தல விருட்சம் அரச மரம் தான். அதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணம் வராகக்ஷேத்திரம், அங்கே மிகப்பெரிய ஒரு புஷ்கரணி. அந்த புஷ்கரணிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அரசமர வழிபாடு, நாக பிரதிஷ்டை, பிள்ளையார் பிரதிஷ்டை. இது தடைகளை நீக்குவதுன்னு சொல்லுவாங்க. அரச வழிபாடு என்கிறது இயற்கையை வழிபடுதல். நீர்நிலை வழிபாடு என்பது ஆடி 18 வந்துட்டா நீரை வழிபடுகிறோம், அது நீர் வழிபாடு. ஆகாயத்தை வழிபடுகிறோம், நெருப்பை வழிபடுகிறோம் கார்த்திகை தீபத்தில். இப்படி பஞ்சபூதங்களையும் வழிபடுகிறோம். காரணம், பஞ்சபூதங்களால் ஆனதுதான் நம்முடைய உடம்பு, வாழ்க்கை, உலகம் எல்லாமே. ஆகையினாலே இயற்கையோடு இணைந்த வழிபாடு, இயற்கையை மதிக்கின்ற வழிபாடு இந்த அரசமர வழிபாடு. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அன்னைக்கு புன்னாக கௌரி விரதம், வளர்பிறை பிரதம இல்லையா, அன்னைக்கு கௌரி பார்வதி தேவியை வணங்கினால் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் வலுப்படும், புத்திர பேறு கிடைக்கும், இணை பிரியாத ஒரு ஒற்றுமையோடு வாழக்கூடிய அந்த தாம்பத்திய அந்யோன்யம் ஏற்படும், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து குடும்பத்தில் இனிமை தவழும். அப்படி இனிமை தவழும் பொழுது அந்த குடும்ப ஒற்றுமையினாலே அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். இந்த அரசமர வழிபாடு, புன்னாக கௌரி விரதம், அமாவாசை வழிபாடு, பித்ருக்கள் ஆசி, இவைகளெல்லாம் நமக்கு முதலிலே ஒரு புத்தி தெளிவை தரும். இந்த புத்தி தெளிவு என்பது குடும்பத்தை நேசிக்க செய்யும். குடும்ப நேசிப்பு என்பது குடும்பத்தில் ஊற்றத்தையும் மதிப்பையும் ஆற்றலையும் வளர்க்கும். அந்த ஆற்றல் அன்பை தரும், அந்த அன்பு நமக்கு சந்தோஷத்தை தரும். அந்த சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த அமாவாசையும் அதற்கு தொடர்ந்து வருகின்ற அரசமர வழிபாடும் புன்னாக கௌரி விரதமும் நமக்கு உதவும். ஆகையினாலே தவறாமல் இந்த அமாவாசை வழிபாடை இயற்றுங்கள்.